பேய் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள் யோசிக்க தோணும். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் கேகே நகரில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு பேய் வீடு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. மற்றவங்களாவது வேறு ஏரியாவிலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல உட்காந்து, இதுக்கு அப்படியே வந்து பக்கத்து பில்டிங்கில் தான் வந்து அந்த பேய் வீடே இருக்குது. அப்போ நம்மளுக்கு டெய்லி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாட்டி இந்த இடத்துக்கு ஷூட் பண்ண வந்தோடனே இங்கே ரொம்ப நாளாக வாழக்கூடிய ஒருத்தர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் ஏதோ ஒரு பாலடைஞ்ச வீடுன்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்கும்போது ஒழுங்காக போயிட்டு இருந்தோம்னா வழியை கூப்பிட்டு பாரு, இந்த வீடு ஏந்திரமா இப்படி இருக்குது, இங்கே 3 கொலைகள் வந்து நடந்துச்சு, ரொம்ப கொடூரமான கொலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து பூட்டி போட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாமல் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த வீட்டை பார்க்குறப்போ முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் என்னை வந்து தாக்குது, ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங் வருது, ஏதோ ஒரு வைப்ரேஷன் நான் வந்து உணர்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் அதை தாண்டி போகும்போது. அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தை விட குறிப்பாக இரவு நேரங்கள், இருட்டாக இருக்க நேரங்கள், அதுவும் இந்த தெருவில் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு வாட்டியும் அது போகிறப்போ நான் அதை பார்க்குறேனோ இல்லையோ ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து என்னை தொட்டுட்டு போகுது, அதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து சொன்னார். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பயம் இருக்கலாம், நம்பிக்கை பயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மாறுபடும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். அதாவது நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட அந்த பயம் வந்து ஒரு சின்ன அளவில் இல்லை பெருசெல்லாம் மாறுபட்டு இருக்கும். அப்படி அவர் சொன்னோன்னா கண்டிப்பாக ஒரு ஹியூமன் மைண்டுக்கு வந்து அந்த வீட்டு மேலே ஒரு பார்வை இருக்க தான் வந்து செய்யும். அப்படி இருக்கப்போ நானும் அந்த வீடை கடந்து போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லக்கூட வந்து அமானுஷ்யம் என்னை தாக்குச்சா, எனக்கு ஏதாவது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துதா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாக இந்த பேய் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த உண்மையை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். பட் சமீபத்தில் ஏன் இது ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறத பல நியூஸ் சேனல்கள் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம ஊரில் ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்குன்னா அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒரு டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கேஸ்னால வந்து யாராவது அந்த வீட்டை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது பாலடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்காது. எவனாவது கிளப்பி விட்டால் மட்டும்தான் அது வந்து பேய் வீடாக பார்க்கப்படும். பட் பல வீடுகள் வந்து அங்கே வாழ்ந்தவங்க ஏதோ ஒரு மர்மமான முறையில் வந்து மறைந்ததுனால மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கொலை நடந்தாலோ ஒரு துன்ப சம்பவம் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு தற்கொலையாக இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட அசோசியேட் ஆகி அதற்கு மேலே அந்த பில்டிங்கே டெமாலிஷ் பண்ணிட்டு நிறையா புது பில்டிங்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கதை வந்து கண்டினியூ ஆகாது. அதை யாருமே வந்து ஒரு புது வீட்டை வந்து அந்த மாதிரி வந்து பார்க்க போகிறதில்ல அந்த இடத்த. ஆனால் அந்த இடம் வந்து இந்த கொலைக்கு அப்புறமோ தற்கொலைக்கு அப்புறமோ ஒரு துன்பியல் சம்பவம் நடந்ததுக்கப்புறமோ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அபேண்டன் பண்ணப்பட்டு போக ஹாண்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரி அந்த வீடு சேர்ந்து அந்த ஏரியாவில் அது ஒரு கேரக்டராகவே மாறி அதன் பற்றின கதைகள் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பரவுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நிறையா நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான பேய் வீடு அப்படின்னா அதை பற்றி ஒரு படமே வந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆழ்வார்பேட்டையில் பக்கத்தில் இருந்த டிமான்டே காலனி அப்படிங்கிற இடத்துல இருந்த 2 வீடுகள். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பங்களோ. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆங்கிலேயர்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அபேண்டன் செய்யப்பட்டு ரொம்ப நாளாக அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துச்சு. அந்த கதை என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து அங்கே ஒரு மர்மமான மரணம் வந்து நிகழ்ந்தது. எப்போ நீங்கள் அந்த சைட் போனாலும் யாராலும் சரி அந்த பேய் பயம் இல்லாதவங்க கூட அந்த உள்ளே போய் வெளில வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலாடைஞ்ச மாதிரி இந்த ஏரியாவே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாறுதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் யாராவது வந்து ஏதோ ஒரு சைட்டிங்ஸ் பார்க்குறப்போ ஏதாவது வந்து ஒரு ஃபீலிங் அதை தாண்டி வர்றப்போ அது கதைகள் அப்படியே பரப்பப்பட்டு அது நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பப்பட்டது. இத்தனைக்கும் சென்னையோட ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப க்ரௌடடான ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா. பட் அந்த ஏரியாக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு டெட் அண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த டிமான்டி காலனி வீடு வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு வந்து ரெவால்வ் ஆச்சுன்னா அதை வச்சு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமே எடுக்கிற அளவுக்கு செகண்ட் பார்ட் வரைக்கும் கூட வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பரபரப்பாகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாறி நாங்களாம் சும்மா அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம். அது பக்கத்தில் போய் நின்று ஜாலியாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே வந்துடும். உள்ளெல்லாம் வந்து எகிரி குச்சி போக மாட்டோம். பட் எந்த அளவுக்கு அது ஃபேமஸான ஸ்பாட் ஆயிடுச்சுன்னா ஒரு காலத்தில் பாலடைஞ்சு இருந்து அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் டீ கடை போட்டு ஏங்க இங்கே போட்டிருக்கீங்க உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டால் ஏங்க இது இருக்கிறதுனால தாங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க, அதான் ஒரு டீ கடை போட்டால் வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்க போகிறவங்களாம் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தம்மை போட்டு போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமான்டி காலனி வீடை வச்சு வந்து ஒருத்தர் நம்பி தன்னோட வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே என்ன வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் வந்துருவாங்க, எதுங்க இங்கே வந்து இங்கே நாங்கள் கரெக்டாக அந்த படம் வந்து வெளியானப்பவே போயிட்டு அந்த வீட்டுக்கு நின்று இருந்தப்போ ஏன்பா இந்த படம் விட்டாங்கன்னு இருக்கு, நீங்களும் அதை பார்த்தா வந்துட்டீங்களா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த வீடு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அண்ட் புரோக்கன் பிரிட்ஜுக்கும் அப்படி ஒரு கதை, தியோசாபிக்கல் சொசைட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அசோசியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ ஏங்க நம்ப மாட்டீங்க,
சென்னையில் நம்ம ஜெமினி பிரிட்ஜ் இருக்குது, அண்ணா ஃப்ளைஓவர் இருக்குல்ல, அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேய் நடமாடுற சத்தம்லாம் வந்து கேட்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அண்ட் ரம்மி மால்னு ஒன்று இருக்கும், அண்ணா அறிவாலயத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரம்மி மால்ன்ற ஒரு மால் ரொம்ப நாளாக வந்து கட்டி அது ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. அந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்போயாவது அங்கே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விதமான சவுண்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு. இந்த சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலாஞ்சு இடம்லாம் இல்லை, இவ்வளோ க்ரௌடடான இடத்துலேயே வந்து எல்லா இடத்துக்குமே இப்படி ஒரு பேர். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் F2 வால்மீகி நகர் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த பில்டிங் நிஜமாகவே பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பேய் பங்களாக்கு செட்டு போட்டிங்கன்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் அதெல்லாம் சொல்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் ஒரு vlog மாதிரி பண்ணி நான் அவங்கள போய் பார்க்க தூண்டுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த பக்கத்து பில்டிங்காகவே இருந்தால் கூட நான் ஏன் அது முன்னாடி நின்று பேசலை அப்படின்னா, இப்போது நம்ம சமீபத்தில் சில பசங்க வந்து செஞ்சுருக்க சில்மிஷத்தை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து அதை போயிட்டு யாருமே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. பட் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொய் கதைகள் சொல்கிறாங்க. ஸோ உண்மையான கதைகள் சொல்லணும் தான் நான் வந்து உண்மையான கதை வரலாறு என்னன்னு சொல்கிறது தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ யாருமே நான் அதை பண்ணுறதுனால இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து நான் கெத்துக்காக போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேனரே போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களை பேய் பிடிக்குமோ இல்லையோ போலீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் யாருமே அங்கே போகிறதுக்கும் நான் என்கரேஜ் பண்ணல. தயவுசெய்து போகவும் போகாதீங்க. அங்கே பக்கத்துலேயே ஒரு போலீஸ் வேறு போட்டு யாரெல்லாம் கிட்ட வந்தாலும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறுறதை தடுத்துட்டு இருக்காங்க காவல்துறை. பேய் யோசிச்சுக்கும், நாங்கள் அது கஸ்டமர்ஸ் ஓவராக வந்துட்டாங்க, கொஞ்சம் காவல்துறை வந்தனால நம்மளுக்கே நல்லா தான் இருக்குப்பா, தனிமையை நான் வந்து என்ஜாய் செய்கிறேன்னு சொல்லிட்டு லைஃப் ஆஃப் ராம் மாதிரி லைஃப் ஆஃப் பேய் வந்து உங்கள் உள்ளே என்ஜாய் பண்ணிருக்கும் போல இருக்குது. சரி, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுல்ல, நம்ம உலகளாவிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பேய் இருக்குது அப்படிங்கிறது எப்படிங்க உணர்வீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அங்கே போனீங்கன்னா அந்த சைடில் வந்து சத்தம் கேட்கும். அப்புறம் நம்ம ஊராக இருந்தால் கொலுசு சத்தம், வேறு ஊராக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி கூப்பிட்ற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்கும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். அதையும் தாண்டி அங்கே போனீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியான எப்படி சொல்கிற ஒரு ஆசிட் மாதிரியான நாற்றம், இல்லை பணம் மாதிரியான நாற்றம் வந்து வீசும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஹாண்டட்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் ஏதாவது கொஞ்சம் வந்து இதெல்லாம் பேய் படத்தில் வர எஃபெக்ட் தான். இதெல்லாம் பேசிக்காக உலகம் ஃபுல்லாக நம்புறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் வீடு இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அது மட்டும் நீங்கள் போகும்போது வந்து ஒரு டிப்ரெஷன் டக்குன்னு உங்களுக்கு நல்ல மூடோடு போகிறீங்க, ஒரு வீட்டை தாண்டி போகிறீங்கன்னா டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே நிஜமாகவே பேய் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா நம்பிக்கைகள் இருக்குது. ஆனால் இந்த 2.5 வருடமாக நான் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டை கடந்து போகும்போது என்னோடய அனுபவம் என்ன அப்படின்னா, நான் வந்து கோவிட் டைமில் எல்லாருமே, நான் சென்னைன்றனால என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ என்னோடய ஆஃபீஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90 நாட்கள் 3 மாதம் நான் வந்து தனியாக வந்து தங்கியிருந்தேன். கோவிடில் உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வெளில போனாலும் பல நேரங்களில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால தனிமையை வந்து நான் ரொம்ப வந்து உணர்ந்தது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணேன். என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, சரி தனியாக இருந்தால் இருட்டில் பேய் நம்மக்கிட்ட வருதான்னு பார்க்கலாம், இல்லை பேய் மேலே ஏதோ ஒரு விஷயத்தை உணர்ந்தோம்னு பார்க்கலான்னு பார்த்தா, அந்த அமானுஷ்யம் அப்படிங்கிறது என்னை வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ப மாட்டீங்க தேடி தொடர்ந்து பேய் படமாக நான் வந்து பார்த்தேன். அதை தாண்டி வந்து பேயை சம்மன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓஜா போர்டெலாம் வச்சு எதுவும் பண்ணல. எப்படியாவது அந்த பயம் நான் தாக்குமா, பேய் நான் பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாதமும் பல வகையில் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் வந்து நடக்கவே இல்லை. என் கனவு கூட அந்த டைமில் வந்து பேய் படங்கள் பார்த்தப்போ எனக்கு ஏதாவது பேய் கனவாக வந்துருக்கலாம், அது கூட வந்து வரல. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து தனியாக இருக்கமோ ஏற்படுற பயம் அப்படிங்கிறது இருட்டை பார்த்து மனிதனுக்கு நேச்சுரலாக ஏற்படுற ஒரு பயம், தனிமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயமாக இருக்கும். அதற்காக அந்த நேரத்தில் பேய் வரணும் அப்படிங்கிறத நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த வீட்டை தாண்டி போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்காரு, நல்லா சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையா பெட்ஸ்க்கெலாம் வந்து சாப்பாடு போடுறது. அவரே ஒரு நாயை வச்சுட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாராம். அவர் வந்தாலே ரோட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாய்கள்லாம் அவர் வந்து சூழ்ந்துக்கும். இந்த மாதிரி இருந்தக்கூடிய ஒரு நபர். அவருக்கு வந்து சொந்தக்காரங்கள்லாம் இருந்தாலும் யாருக்கூடையும் பெருசாக டச் இல்லாமல் இருந்திருக்காரு. வேலை செய்கிறவங்க இன்னொருத்தவங்க கூட வந்து அந்த வீட்டில் வந்து 3 பேராக வந்து தங்கியிருந்திருக்காரு. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜுவல்ஸு, நிறையா கேஷு, முக்கியமாக அமெரிக்கன் டாலர்ஸ் இருந்தது. அப்படிங்கிறத எப்படியோ ஒருத்தங்க நோட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பெண்ணும் இன்னும் 2 ஆண்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதை நோட்டமிட்டுறாங்க. அதை நோட்டமிட்டது மட்டும் இல்லாமல் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த க்ரைமை, அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து எப்படி இதெல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாரங்கள் நோட்டமிட்டு அதற்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நைட்டோட நைட்டாக இறங்கி
அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டார்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மணியை வந்து அவங்ககிட்ட வந்து லூட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோடு விட்டு போகாமல் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான முறையில் 3 பேரையும் கழுத்து அறுத்து வந்து கொலை செய்கிறாங்க. இந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. கேஸ் அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் இந்த கேஸு சிபிஐ கிட்ட வந்து போகுது. ஸோ சிபிஐ கிட்ட வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து கொலையாளிகளை பிடிக்கிறாங்க. என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அதற்கப்புறம் என்ன ஆகுது, ஏன் இந்த வீடு அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தொடர்ந்து இந்த நபர் இறந்தாட்டார் இல்லையா, அவருடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க யாராவது இந்த வீட்டை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதில் நிறையா லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கி வரைக்கும் அது ஹாண்டட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, ஒரு டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியாகவும் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் எப்படி அந்த காலகட்டத்தில் இருந்துச்சோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சில்லமடைஞ்சு இருக்குது. உதாரணத்துக்கு அங்கே போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண கார் இருக்குது. ஏன் இந்த இன்ஸ்டாகிராமில் போயிட்டு வீடியோ எடுத்து போட்ட பசங்களே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே ஃபோட்டோ, ஏன் அதில் வந்து அன்றைக்கி வந்து கிழிச்சிருக்காங்க கேலண்டர். அந்த கேலண்டர் என்றைக்கு நடந்தோ அந்த கிழிச்சு கேலண்டர், அந்த கேலண்டர் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு பேய் இருக்கோ இல்லையோ ஒரு வியர்டான ஃபீலிங், நம்மளை ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் நம்மளை வந்து தாக்குதில்ல. அதை எல்லாமே அந்த பசங்க பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட்டோன்னே இப்போ ரொம்ப வைரல் ஆகி எல்லாருமே அதை போய் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. எனிவே, ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை தாண்டி போகும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை அப்படிங்கிற அந்த பேடான இன்சிடெண்ட்டை யோசித்து தாண்டி போயிருக்கனே தவிர்த்து என்றைக்குமே வந்து டைரெக்டான ஒரு அமானுஷ்ய ஃபீலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த வீட்டுக்கு வந்ததே இல்லை. இல்லை நான் பகல்லையும் சரி, மாலையிலையும் சரி, நடு ராத்திரிலையும் சரி, விடிய காலையிலையும் சரி தாண்டி போயிருக்கேன். நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே வந்ததே இல்லை. பட் மனுஷனுக்கு எப்போவுமே வந்து அவனுக்கே ஒரு பிளான் பண்ணி ஒரு பயத்தை கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஹை மாதிரியான விஷயம் அது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பேய் கதையெல்லாம் ஏற்படுத்திட்டா எல்லாருமே இப்போ பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டி இருக்கும். பட் இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸில் யாருமே வந்து எகிரி குதிக்காதீங்க, அதில் விளாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதை வந்து போயிட்டு பார்க்கறதுக்கு யாருமே வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் KK நகரில் ட்ரெண்டாகும் பேய் வீட்டின் கதை. எல்லாருக்கும் ஒரு அமானுஷ்ய வணக்கங்கள்.